சிம்டம்ஸ் ஆஃப் ஐபிஎஸ். ஸோ இந்த சிம்டம்லாம் வச்சு தான் நம்ம ஐபிஎஸ்ஸான்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது சிம்டம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின், வயிற்று வலி ஆர் கிராம்ஸ், இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலிக்கிறது. இதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்? ஷார்ப்பு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பர்ஃபெக்டாக இந்த சிம்டமில் இந்த பெயினும் கிராம்பும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது சாப்பிட்ட உடனே அதிகமாகும். ஆனால் சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்துடுறாங்க இல்லையா பேஷண்ட்டு, போயிட்டு வந்தோடனே அப்பாடா அப்படின்னு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பிக் சிம்டம்ஸ், ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் சிம்டம்ஸ். இது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க இதை. அடுத்து ப்ளோட்டிங். ப்ளோட்டிங்னா என்ன? வயிறு வாயு நிறைந்து வீக்கமாக இருக்கும். வாயுவால் கேஸால் வயிறு உப்புசமாக இருக்கும். இதுதான் ப்ளோட்டிங். அடுத்து ஏதோ ஒன்று வயிற்றுள்ள இருக்க மாதிரியே இருக்குங்க, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அப்படியே ஒரு உப்புன மாதிரியே இருக்குது, எப்பவுமே ஒரு டைட்டாக ஃபுல்லாக உள்ள ஏதோ அடைச்ச மாதிரி இருக்குன்னுவாங்க. ஸோ இது ஒரு சிம்டம். பவல் சேஞ்சஸ். ஸோ அடிக்கடி சேஞ்சஸ் ஆகுதுன்னா பவல் மூமெண்ட்லேயும் சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பவல் சேஞ்சஸ்னால ஒரே வேலையில் சொல்லிடலாம், நார்மலாக இருக்காது குடல் இயக்கம். அடுத்து ஸோ பேஷண்ட்க்கு கண்டிப்பாக டயரியா சிம்டம்ஸ் இருக்கலாம், இல்லை கான்ஸ்டிபேஷன் மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்கலாம், ஆர் போத், ரெண்டுமே இருக்கலாம். அதிலே போயிட்டு வந்தாலும் உள்ளே இன்னும் போகாத மாதிரி, இன்னும் ஃபுல்லாக வெளியே வராத மாதிரி, இன்னும் ஏதோ உள்ளே இருக்குது, அது வந்தால் பரவாயில்லன்ற மாதிரிலாம் சிம்டம் இருக்கும். இது எல்லாமே ஐபிஎஸ் உடைய சிம்டம்.